வேறு யாரிலும் கொலுசு கேட்கலையா? கொலுசு பின்னாடி ஒன்று பாருங்க, பேயெல்லாம் நடமாடுது, பகலே கேட்குது. அப்போ வெட்ட வெளிச்சம் ஆச்சு. இருளில் நடமாடுன அந்த ஆவிகள் எல்லாம் இப்போ வெளிச்சத்தில் நடமாட ஆரம்பிச்சாச்சு. அப்போ உச்சகட்டம் இது. அங்கே ராத்திரி தூங்க முடியாது, ஒரே ஆரவார சத்தம். முதல்ல நாங்களும் ஒரு முறை போய் ஜோம் பண்ணாக்கு போனோம், கூப்பிட்டாரு போனோம். அரண்மனை மாதிரி வீடு, இப்படி ஒரு வீடை நான் பார்த்ததே கிடையாது, இன்றைக்கு வரையும் பார்த்தது கிடையாது. என் கர்த்தர் வசதி தந்தால் இதே மாதிரி ஒரு அரண்மனையை கட்டணும். எனக்கு அவ்வளோ அழகாக ஒரு படிக்காத மனிதன் அவ்வளோ அருமையாக கட்டியிருக்கிறார். ஒரு ஆசி திருச்சபை சேர்ந்தவர், அருமையான பிள்ளைகள், எந்த கெட்ட பழக்கங்களும் கிடையாது. அங்கே போனால் நாம் போய் முதல்ல போகும்போது பகலில் போனோமா ராத்திரி போனோமா? ராத்திரி தான் போய் சேர்ந்தான். அங்கே பார்த்தா ஒரு சிலை இருக்குது, நல்லா மீசியை முறுக்கிட்டு கட்டப்பன் ஸ்டைலில் கர்றனுங்க. நான் போன என்னையே பார்க்குறான். அந்த சிலைக்கு கண் வந்திருக்கு, என்னையே முறைச்சி முறை. நான் கண்ணை திரும்ப திரும்ப அடைச்சி பார்க்குறேன், அவனும் இப்படி 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 பார்க்குறான். பயம் வருமஞ்சு. புதிய இடம், கடற்கரை பகுதி, அது கண்ணை திறந்து பார்க்குது, நானும் பார்க்குறேன். எனக்கு எல்லா வயர்வை அங்கங்கா கொட்ட ஆரம்பித்து விட்டது. பேய முகமாக பார்க்க பிரச்சனை தானே. மறுபடியும் பார்க்குறேன், மறுபடியும் அசைகிற மாதிரி தெரியுது. அவரை விழிச்சேன், பிரதர் இந்த சிலை எங்கேருந்து வாங்கினியா? பேச்சில் ஒன்றும் கிடையாது. திஸ் ஒன் ஆஃப் தி ஆர்ட், கலை, ஒரு ஆண் உருவம் கொண்ட ஒரு சிலை. നന്നായിട്ട് ഇരുന്ന് നാം വാങ്ങിച്ചു. മാർക്കറ്റിൽ പോവും, നന്നായിട്ട് വാങ്ങിച്ചുകൊണ്ട് വീട്ടിൽ വെച്ച് സ്റ്റൈലിക്ക് കൊണ്ടുവച്ച്. இப்போ எல்லா பேயும் உள்ளாக நிற்குது. இவர் கலைக்கு நெல்லி கொண்டு வச்சதெல்லாம் உள்ள. இங்கிருந்தால் ஒன்றுன்னா வீட்டுக்குள்ளே நடக்கும். ஒரு பொண்ணு சொல்லுவா, மம்மி நான் இங்கே ஓடி, ஒரு ஸ்திரீ இங்கே ஓடின்னு. அதில் இல்லை இல்லை நான் கண்டு இங்கோட்டு போய் ஒன்று நடுவில் அடுத்து பாம்பு வேறு. அரண்மனையிலே வாழ முடியலை, அரண்மனையை வாழ முடியலை. கடங்காரெல்லாம் அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ நெருக்குதல். நான் ஜபத்தை ஆரம்பித்தேன். ஒரு கரெக்டாக 12 மணி ஆகும்போது, இப்போ ஜோம் முடிக்குமோ 11 மணி ஆயிரும். உச்சக்கடை ஜோம் முடிட்டு அந்த சிலையை தலையில் கை வச்சு பார்க்குமா, அது இப்படி பார்க்குது பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த சிலைக்குள்ளே இருந்து ஆவியல் கரியுது. உடனே கட்டை அழுத்துட்டு விடிய காலம் கடலில் கொண்டு போட்டுட்டு அதை அடித்து உடச்சி போட்டுறானோ, இல்லைன்னா இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போயிடுவான். கட்டை உடைச்சாச்சு. அன்றையிலிருந்து அந்த வீடு இயேசு கிறிஸ்துவுக்கு வீடாக மாற ஆரம்பித்தது. இல்லையா? பிடுங்க வேண்டியதாக பிடுங்கியாச்சு. அடுத்து சாபம். வீடு நிறைய சாபம் இருக்கிறது. ஒரு பொருத்தனை செய்யணும்னு சொன்னேன். என்ன பொருத்தனைன்னு சொன்னான்? இங்கே தான் இருந்து இதே மடியில் வந்து உட்கார்ந்துருந்தார். நீ போகும்போது எதிரே வருகிற விதவைக்கு ஒரு 500 ரூபா காணிக்க விடு, அதான் அவன் பொருத்தனை. பணக்காரன் எவ்வளோ வச்சுருக்காரு? பேசிக்கு 5000 புக்கு. இந்த கோடீஸ்வரனுக்கு வெறும் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போ, என் மகிமையை காண்பாய். எர்ணாகுளத்தில் இருந்து ஒரு ஃபோன் வருது, பிரதர் வீட்டில் 25 லட்சம் ரூபா வச்சுകൊണ്ട് வருது അവിടെ ഇരിക്കുന്നു. ഞാൻ ഇവിടെ വന്ന നേരത്തിൽ അവൻ അവിടെ വന്നു. பி ஹாப்பி. கையை தட்டலாம். அதான் தேவன் நடத்துகிற விதம். நீ 500 ரூபா கொடுத்த, அங்கே 25 லட்சத்தை அங்கே ஆயத்தம் பண்ணார் ஆண்டவர். பொய்யே சேரலை. பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் போகிறேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே போனோம். என்ன இடத்துக்கு பேர் என்ன? எர்ணாகுளத்துக்கு அந்த பக்கம் அவர் வீடு இருக்க இடம். அவர் பீச் ஏரியா. அங்கிருந்தும் ஒரு 15 கிலோமீட்டர் போனோம். 15 கிலோமீட்டர் வந்து அவர் ஆயத்தம் பண்ணுறார் பாருங்க. 500 ரூபாய் கர்த்தருடைய நாமத்திற்கென்று நன்மை செய்தார். 25 லட்சத்தை அங்கே ஆயத்தப்படுத்தினார். அதில் ஒரு சும்மா கையை தட்டுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. செய்யும்போது தான் அவர் செய்வார். விட்டாரா?
மூத்த பொண்ணு திருமணமாகி பிரிஞ்சிருக்கு, மகள் திருமணமாகி பிரிஞ்சிருக்கு. அதான் சாபம், பிரித்திருக்கிறது. 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனாலும் இவன் அவளுக்கு உகந்தவன் அல்லன்னு சொன்னார். நிபந்தனையை பாருங்கள். இப்போ நான் தனியாக கூட்டி சொல்கிறேன், ஹீ இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யூ. விற்று நல்ல பலசாலியை கர்த்தர் தருவார். அது நம்ம கிறிஸ்தவத்துக்கு அது அழகல்ல, 2ஆம் தாரெல்லாம் அழகல்ல. எனக்கு ஈயாளை மதி, ஈயாளை மதி. அதான் மன விருப்பம், சுய விருப்பம். ஆண்டவர் சொல்கிற வேறு ஆம்பளை தரேன்னு. ஒரு பொண்ணு இருக்குது, குழந்தை இருக்குது, ஆனால் எனக்கு ஈயாளை மதின்னு. சரி, ஈயாளை மதி எங்கே 90 நாளுக்குள்ளே அவன் வருவான். கரெக்டாக 90 நாள்லேருந்து கூட்டிகிட்டு போனேன். திருவனந்தபுரத்தில் கொண்டு வீட்டில் வச்சான். ஏர்போர்ட்டில் வேலை. திருவனந்தபுரத்தில் வச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சம் காலம் போச்சு. ஜீவிதம் 6 மாதம். நான் அப்போ கேட்பா, ஃபோன் பண்ணும்போது சொல்லுவேன், ஹீ இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யூ. பிரச்சனை இல்லை, தெய்வம் தந்தது நோக்கிக்கலாம், தெய்வம் தந்தது நோக்கிக்கலாம். இதான் முரட்டு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை. கர்த்தர் சொன்னது வேண்டான்னு இவன் சொல்லி போகிறோம், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. பிறகு என்னாச்சு, ஆண்டவர் தீயை கொளுத்தி போட்டார். ஒரு முறை என்ன கேட்டாருன்னா, இந்த அம்மா கேட்டிருக்கு, செல்ஃபோனில் பணம் தீர்ந்து சார்ஜ் போடுறதுக்கு 500 ரூபா வேணும்னு புருஷன்கிட்ட. நீ 500 ரூபா நீ எப்போ பார்த்தாலும் அச்சன் எடுத்து சம்சாரிச்சு கொண்டு இருக்கும். நான் பைசா தருவில்ல, பைசா தருவில்ல, பைசா தரமாட்டேன்னு சொன்னதே இவளுக்கு கோபம் வந்தது. ஃபோனை ஓங்கி அடிச்சிட்டா, உடைச்சிட்டா. அவன் ஓங்கி அடித்தான், அவள் திரும்ப அடித்தா, அவள் திரும்ப அடித்தா. அப்புறம் தடசைக்கு மாமியார் வந்தா. யாருக்குனே மாமியார் வரல, கொஞ்சம் கடுப்பாக இருக்கிறா. புட்பால் அடிக்கிற மாதிரி காலை தூக்கி அந்த அம்மாவுக்கு நெஞ்சில் ஒத்த மிதி, அந்த பள்ளி மாதிரி கதவில் ஓட்டிக்கிட்டா. குண்டு உடம்பு தெரியும், இவளும் குண்டு அந்த குண்டு. ஒரு குண்டை துரத்தி விட்டது. கலவரமாச்சு. அப்புறம் ரூமில் போட்டுட்டு செம்ம கொடுத்தாவா ஆட்டி. உண்மை சம்பவம். செம்ம மைய படைச்சிக்கிட்டான். ஐயா படைச்சதும் அடுத்த கட்டம் யாரோ சொந்தக்காரன் சொல்லி போலீஸ் வந்தது. போலீஸ்காரன் வந்து காப்பாற்றியாச்சு, தாயை காப்பாற்றியாச்சு. இவன் ஆக்ரோஷமாக தான் நிற்கிறா. கிட்டியாக இன்னும் 2 இடி கொடுக்கான். உடனே எர்ணாகுளத்துலேருந்து தகவல் அவர் வந்தாச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை. அப்போ ஆலோசனை நான் இங்கிருந்து கொடுத்தேன். அன்னைக்கே சொன்னேன், கேட்கல. இந்த அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவுறது இல்லை. கூட்டிகிட்டு போயிட்டார், சமரசம் பண்ணி கூட்டிகிட்டு போனார். கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு. ஏன்னா இவங்கள்ட்ட 100 பவுன் 150 பவுன் நகை இவங்ககிட்டே இருக்குது. 150 பவுன் நகை, பணம். 1 வருஷம் கேஸ் போட்டாங்க. எல்லா விதமான கேஸை போட்டாங்க. எல்லாத்துலையும் அவன் ஜெயிச்சுட்டு வருவான். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், அதிசயத்தை காண பண்ணுவேன். உற்சவமாக கையை தட்டுங்க. ஒரே வார்த்தை. என்ன பண்ணுறாரு, எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. அதிசயத்தை காண பண்ணுவேன்னு சொன்னார். ஒரே வார்த்தை சொன்னார். தூத்துக்குடி நாசரேத்து பகுதியில் ஒரு கன்வென்ஷன், ஒரு சபையில் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணி முடிக்கும்போ தகப்பனார் ஃபோன் பண்ணுறாரு. நாங்கள் லாட்ஜில் அப்போ உட்காந்துருக்குறோம். ஃபோன் வருது. கிட்டி கிட்டி. என்னத்தை கிட்டிச்சு பிரதர்? பொண்ணும் வெள்ளியும், பொண்ணெல்லாம் கிட்டி. 150 பவுன் അങ്ങനെ കിട്ടി. അപ്പോൾ പണം അതും കിട്ടി. അടുത്ത് കൊച്ചിന് ജീവനാംശം അതും കിട്ടി. ഞാൻ ചോദിച്ച പോലെ കിട്ടി. അതിങ്ങനെ അടുത്തൊരു വീടും കിട്ടി, തറയും കിട്ടി. இது எப்படி பிரதர்? இது கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டே ஆகலை, உங்களுக்கு கிட்டின்னு சொன்னால் எப்படி கிட்டுச்சு? திடீர்னு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி குடும்பக்காரன் வந்துட்டாங்க. நீ ചോദിക്കുന്നത് തരാം, ஆனாலும் ஈ ஸ்திரீ எனக்கு வேண்டாம். அவன் പറയുന്നത് ചോദിക്കുന്നത് തരാം, ஈ ஸ்திரீ எனக்கு வேண்டாம். என்ன வேணும் ചോദിച്ചു வாங்கி சொல்லு. உடனே இவர் நல்ல ஒரு பட்டியலை போட்டார். அப்படியே கிட்டுச்சு செட்டில்மெண்ட்டு. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை.
ஊழியம் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் என்ன பண்ணும், என்ன செய்யும் என்பதுக்கு அடுத்த சாட்சி. அங்கே ஒரு குமாரன் இருக்கிறான். 20 லட்சம் ரூபாய் குவைத்து போகிறதுக்கு கொடுத்துட்டு 3 வருஷமாக காத்திருக்கான். பழைய சாட்சி புஸ்தகத்தில் உண்டு. 3 வருஷமா. அப்போ அவனுக்கு சொல்கிற, கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை சொல்லி உன்னை தூக்கி சுமப்பேன்னு. உடனே பொருத்தனைக்கு கீழ்ப்படிந்தார்கள், பொருத்தனை செலுத்தினார்கள். ஆனால் வந்தது என்ன விசா? அவன் கூட்டு போகல, பழையவன் கூட்டு போகல, ஒரு லேபர் விசா, ஒரு ஹெல்ப்பர் விசா. எவ்வளோ படிச்சிருக்கிறான், அருமையான பையன். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சார். கோயம்புத்தூர் பண்ணால் கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் அதுவும் அமர்க்களமாய் கம்பீரமாய் நடந்தது. அதற்கு பிறகு வெளிநாட்டில் இருந்து அவன் போனால் என்ன, லேபர் விசாவில் போகிறான். அந்த 20 லட்சம் ரூபாக்காரன் 25 லட்சம் ரூபாக்காரன் இவனை பிடிச்சி அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கான், கஸ்டடியில். கம்யூனிகேஷனே கிடையாது. தாய் தகப்பன்னு பேச முடியாது. அப்படி பேசணுமா இருந்தால் இவன் நிற்கும் போது தான் பேச முடியும். அப்படி போனால் வாங்கிடுவாங்க. ஒரு நாளைக்கு இங்கிலீஷில் ஏன்னா வாட்ஸ்அப்பில் செம மெசேஜ். அவன் அடிமைத்தனத்தை சொல்லுகிறான். அண்டர் கிரவுண்டில் பிடிச்சி வச்சுருக்கு. சம்சாரிக்க மட்டும்தில்ல, ஃபோன் யூஸ் பண்ணால் மட்டும்தில்ல, பணி இல்லை. லேபர் விசாரணை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்கு. ஒன்றும் இல்லை. நான் இங்கே நான் ஜீவனோட நாடு திரும்பவும் இல்லை. அச்சன் அறியறது, அம்மா அறியறது, அநியத்திமார அறியறது, மரித்து போயிடும். எனக்கு ஒரே ஒரு பையன்தான் உண்டு. எனக்கு இங்கனைக்கு அவள் மரித்து போகும். பாஸ்ட்டு பிரார்த்திக்கணும். எங்கனைங்களும் சொந்த நாடு திரும்புறதுக்கு ரட்சிக்கணும். இன்னும் அந்த இங்கிலீஷில் மேலும் கஷ்டத்தை எல்லாம் கண்ணீர் எல்லாம் அடிச்சிருந்தான். இங்கிருந்து நான் போய் சொன்னார், உன்னை தூக்கி சுமக்கிறவர் அங்கேயே இருக்கிறார். அல்லேலூயா. நீ நாடு திரும்ப போறதில்ல. ஜெயம் தரா தேவனுண்டு, பயம் நீக்கி பாதுகாப்பார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும், சாரிவாத்து விதவை போல் தத்தளித்தாலும், கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும், சாரிவாத்து விதவை போல் தத்தளித்தாலும், ஜெயம் தரும் தேவனுண்டு, பயம் நீக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. உடனே நான் ஒருவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அதே நாட்டில் இந்த ஊழியத்தில் பிரவேசித்து வெளிநாட்டில் நல்ல நிலையில் இருக்கிற ஒரு மேலாளர், ஒரு கம்பெனியுடைய மேலாளர். அவனை எப்படியாவது அவனை காப்பாற்றி உன் கஸ்டடியில் எடுத்துக்கோ, எப்படியாவது அவனை காப்பாற்றி கஸ்டடியில் எடுத்து ஒரு வேலையும் கொடுத்துடணும் உன் கம்பெனியில். ஆர்டர் அப்படியே கீழ்ப்படிந்தான். எப்படியாவது ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ண, அவனுக்கு எப்போது ஒரு முறை அவனை கான்டாக்ட் பண்ணுவான். அவர்களை தொடர்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். உடனே நான் ஒரு கம்பெனி பேரை ரெஃபரன்ஸ் பண்ணி அப்படியே வாட்ஸ்அப்பில் நீ மெயில் அனுப்பிடு. அவன் மெயில் அனுப்பினான். அப்படியே வாட்ஸ்அப்பில் ஒரு இன்டர்வியூ சூழ்நிலையை ஆயத்தப்படுத்தினார். அப்போ அந்த நேரத்தில் இருக்கிற அந்த சத்துருக்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியேற்றி ஆண்டவர் ஃப்ரீயாக பேசுவதற்கு வாய்ப்பு. உடனடியாக அவனுடைய கம்பெனியில் மேலாளராக கர்த்தர் ஆசீர்வாதமாய் உயர் அடைக்கலத்தில்
வைத்து காத்தார். ஹல்லேலூயா. அப்போ யாருக்குன்னு லேபர் விசா இருக்குது, அது கேன்சல் ஆகுமா? போக முடியாது. உடனே அந்த கம்பெனிக்காரன் சொல்கிறான், அதை நாங்கள் பார்த்துக்கிடலாம். யெகோவா தேவன் ஹல்லேலூயா கோணலான்களை செம்மையாக்கிற அதே மாதத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த அவனை அதிகாரியாக மாற்றினார். யோசேப்பை உயர்த்தின தேவன். மகனை லேபர் விசன் குவைத்தில் பெரிய கம்பெனிக்கு மேலாளராக. அடுத்து யூட்டன் அடித்து திரும்ப வருகிறான். வருஷத்துக்கு ஒரு முறை ஊருக்கு வருவாங்கல்ல. இப்பொழுது மனைவி கர்ப்பம். மனைவி கர்ப்பம். கர்ப்பமாகிற வேலை நாட்டிலே கொரோனா. அப்போ வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், வீட்டிலே இருந்தே வேலை செய்கிறான். வீட்டிலே இருந்து வேலை செய்கிறான். சம்பளம் அதே சம்பளம். இதான் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், நீயும் நாடு மடல் குடிக்கத்தக்கதாக தண்ணீர் இந்த பள்ளத்தாலையும் நிரப்பப்படும். இது ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இங்கே இருந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு வேலை. பிள்ளை கர்ப்பமாகிறாள். சோதனை யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் உண்டு. 6 மாதத்தில் பிரசவ வலி. அவளை தூக்கி போட்டு காரில் போட்டுக்கிட்டு எர்ணாகுளத்துக்கு போயிட்டே இருக்காங்க. காரில் பிரசவித்தாள் 6 மாதத்தில். இரத்த காடு. ஃபோன் வருது, வேற மருத்துவமனை கொண்டு போ, கர்த்தர் பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்கிறேன். அப்படியே கதறினார்கள், அழுதார்கள், புரண்டார்கள். மருத்துவமனை சேர்க்கப்பட்டது. பிழைப்பதற்கு சான்ஸே இல்லை. அப்படியே ஒரு இன்குபேட்டரில் வச்சுட்டாங்க. ஆனால் பிள்ளை 3-4 மாதம் மருத்துவமனையிலே இருந்தது. அதற்கு பிறகு நிஜ குழந்தை எப்படியோ அப்படியே உருவாக்கி கர்த்தர் மடியில் போட்டார்.